அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருவாரூர் மாவட்டம் காரியமங்கலத்தில் எரிவாயு கிணறு அறிவித்தபடி 1.5 ஆண்டுகளுக்குள் நிரந்தரமாக மூடப்படும் என ONGC தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ONGC நிர்வாக இயக்குநர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். காரியமங்கலம் கிராமத்தில் இருக்கும் PD2 என்கிற எண்ணெய் எரிவாயு கிணறு நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று பலகாலமான ஒரு கோரிக்கை இருந்தது. அதனை ஏற்று சென்ற ஆண்டு கிணறு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதனால் அதனை முதலில் பாதுகாப்பு உறுதி செய்யும் நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு அதன் பிறகு ட்ரில்லிங் ரிங்கை கொண்டு வந்து இதை பாதுகாப்பான முறையில் நிரந்தரமாக மூடுவதற்கு ONGCயின் தரப்பில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதல் பகுதி வேலை முடிந்த பிறகு இப்போது இரண்டாவது பணியாக ட்ரில்லிங் ரிங்கை கொண்டு வந்து இதனை நிரந்தரமாக மூடும் முடிவிற்கு ஒரு சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதிராஜ். வணக்கம் மதிராஜ், மேலும் வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள காரியமங்கலம் கிராமத்துல இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக ONGC மூலம் கிணறு தோண்டப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு அளவுக்கு அதிகமா இந்த இயற்கை எரிவாயு இந்த கிணற்றிலிருந்து வெளிவந்ததுனால இந்த கிணறு தற்காலிகமா மூடப்பட்டது. தொடர்ந்து அது தொடர்பான பணிகளும் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த எரிவாயு கிணற்றை நிரந்தரமா மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்களும் அதே போல ONGCயோட தளவாட பொருட்கள் அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னும் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களோட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், கிராம மக்கள் எல்லாரும் நீண்ட காலமாவே ஒரு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில இது தொடர்பா நீதிமன்றத்திலும் வழக்கு வந்துட்டு தொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில எரிவாயு கிணறு அமைந்துள்ள காரியமங்கலத்தில் மன்னார்குடி கோட்டாட்சியர் ஏகோஸ் தலைமையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு கலந்தாய்வு மற்றும் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல ONGC சார்பில் காவிரி படுகையோட ONGCயின் நிர்வாக இயக்குனர் மாறன் அவங்க சம்பந்தமான அதிகாரிகளும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் PR பாண்டியன், காரியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ரஃபிக் உள்ளிட்ட விவசாயிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில எரிவாயு கிணறு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது எனவும் அதனை நிரந்தரமாக மூடுவதற்கு பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில ONGCயின் அனைத்து தளவாட பொருட்கள் அது சம்பந்தமான எரிவாயு கிணறை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை இந்த விவசாயிகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.